சண்முகம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க. அண்ணா எதுக்குண்ணா ட்ரெஸ் எல்லாம்? நீங்க என்ன கேக்குறீங்க? மறு வீட்டுக்கு போனா நம்ம அங்க போய் 3 நாள் தங்கணும். இந்த சம்பிரதாயம் கூட உங்களுக்கு தெரியாதா? சரவணா பரவாயில்லடா, உங்க அன்னிக்கு ஆரத்தி எடுக்கணுங்கிற சம்பிரதாயம் எல்லாம் தெரியாட்டாலும் மாப்பிள்ளை மறு வீட்டில் போய் தங்கணுங்கிற சம்பிரதாயம் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது உடல வர இவனும் ரொம்ப தமாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேய் நீதான் வேலை அலைஞ்சுக்கிட்டே இருக்கல, போ மாமனார் வீட்டுல ஒரு 2-3 நாள் தங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வா. டேய் போய் ட்ரெஸ் எடுத்து போய் நீ போமா போ சண்முகம். பசங்க விளையாட்டு திறமாவே இருக்காங்க. காஃபி எடுத்துக்கங்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. அம்மா, என் பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இல்ல அம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க என் மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சு அனுப்பி வைங்க. சரிம்மா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்பா கிளம்பலாமா? வாங்க 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 போலாம். இருமா, இதோ வரேன். அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. வரம்மா. வாங்க வாங்க. அம்மா ஏம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்ல. அம்மா அம்மா நான் போலம்மா, நான் இங்கே இருக்கேம்மா. ஐயோ வேண்டாம்டா, நான் அதுக்கு சொல்லல. நீ சந்தோஷமா போயிட்டு வா. போ. ஏம்மா என்னாச்சு? என்னமோ தெரியலப்பா, மனசுக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, நீங்க அமைதியா இருங்க. இங்க பாருங்க, எந்த குறையும் வராது. நீங்க அழாதீங்க. அம்மா அழாதீங்கம்மா. ஒண்ணும் இல்ல, நான் ஒன்னும் சொல்லல.
இளங்கோ பா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு பெட்டியில எடுத்துட்டு வா. சரிங்க இந்தா சாவி. ம். மாப்பிள உள்ள வாங்க வாங்க. ஆ. அம்மா பானு வா 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 வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மேல என் ரூம்ல ஏசி போட்டிருக்க. தேங்க் யூ. அப்பா எங்கடி? வரங்க வரங்க. வராங்கன்னு சொல்லிட்டு இவன் மடக்கு மேல போறா. வாங்க மாப்பிள்ள, வணக்கம். வாங்க உட்காருங்க. எங்க பானு எங்க? அவ மேல ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்க 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 உட்காருங்க மாப்பிள உட்காருங்க. ஏங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். வாங்க. வாங்க. ஏங்க நேத்தி கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா லிஸ்ட்ல சேமியா மட்டும் விட்டு போச்சு. மாப்பிள்ள வந்திருக்காரு, ஒரு கரண்டி பாயசம் வைக்கணும்ல. இளங்காவை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்ல. அவன் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கட்டும், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க போய் எப்படிங்க? என்னம்மா இது? நம்ம பொண்ணு நம்ம மாப்பிள்ளை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா மாப்பிள்ள, நான் பக்கத்துல கடை வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். ஆ. எங்க இந்த இளங்கோ காரை நிறுத்திட்டு வரேன்னு போனா இல்ல, இல்ல வரலையா? அவர் அப்பவே ரூம்குள்ள போயிட்டாரு. டேய் இளங்கோ, இளங்கோ பா எங்கடா போன? பா வேஷ்டி மாத்திட்டு இருந்தேன்ப்பா. சரி சரி, மாப்பிள்ளை கம்பெனி கொடு. சரிப்பா. நான் வந்துடுறேன் மாப்பிள்ளை. சரி. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. ஜூஸ் போட்டு கொண்டு வரவா? இல்ல, எனக்கு காஃபி டீ தான் பழக்கம். நீங்க அதுல எது வேணா கொடுங்க, பரவாயில்ல. சரி, பேசிட்டுடா. சரிம்மா. அப்புறம் மச்சான், உங்களுக்கு ஏதோ பட்டு வியாபாரம் நடக்குதுங்கிறீங்க, லாரி பிசினஸ் இருக்குதுன்றீங்க. மொத்தம் எத்தனை பிசினஸ் பண்றீங்க? இல்ல, பட்டு தான் பரம்பரை தொழில். கைராசி சிக்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். லாரி ஏஜென்சியும் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர இதுல ப்ராஃபிட் வருமா? ஆ வரும். எவ்வளவு வரும்? அது வருஷ கடைசியில கணக்கு போட்டு பார்ப்போம். போன வருஷம் பார்த்துருப்பீங்களே. அது எங்க அண்ணனுக்கு தான் தெரியும். ஓ, எனக்கு கூட பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கு. நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கேன். இன்வெஸ்ட் பத்தி பிரச்சனை இல்லை. எங்க அப்பாட்ட எத்தனையோ தொழிலதிபர்கள் லோன் வாங்குறாங்க. ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணா பண்ணுவாங்க. ஆ, முயற்சி பண்ணுங்க. ஜாதகம் கூட பார்த்தேன். அம்பானி மாதிரி வருவான்னு சொல்லியிருக்காங்கல்ல. என்ன டிகிரி பண்ணிருக்கீங்க? +2 பாஸ் பண்ணா தானே டிகிரி பாஸ் பண்ண முடியும். ஆனா அன்னைக்கு உங்க அப்பா படிச்சுட்டு வீட்ல இருக்கிறதா சொன்னாங்க. +2 ஒரு படிப்பு தானுங்க. ஆ. என்னன்னா பிசினஸ் மைண்ட்லயே இருந்தனா ஒரு சப்ஜெக்ட்ல புட்டுக்கிட்டு போயிடுச்சு. ஓ, கரெக்ட் பண்ணிடணும்னு வச்சுங்களேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா வருவீங்க. ட்ரை பண்ணுங்க. சரி.
என் புருஷனுக்கு கலர் கம்மியா இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவ நீ? அது நடந்தா பாத்துக்கலாம், நீ குடி. என்னம்மா? வானு எங்கடா? மேலதான் இருக்கா. இந்த கூட்டு வந்துடுற மாப்ள. மாப்பிள, நீங்க கூட ஜூஸ் சாப்பிடுங்க, கலர் நல்லா ஏறும். அது வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட கலர் ஏறும். என்ன சொல்றீங்க? இல்ல, நான் பொதுவா சொன்னேன். நான் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், பொதுவா வெளியே சுத்திட்டு தான் இருப்பேன். இப்ப டைட் ஷெட்யூல்ல இன்னைக்கு ஏதோ மறுவீடு அழைப்புன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன். அப்புறம் மாப்பிள, எங்க அம்மா சொல்றாங்கன்னு நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. எனக்கு பொண்ணு கொடுக்க இங்க ஒரே போட்டி. காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே போட்டி மாப்பிள. நீங்க யாராவது சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, அது மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, நான் தொழிலதிபர். அந்த ஐடியாவும் இருக்கு, பின்னாடி படம் பண்ற மாதிரி. மாப்பிள, சாங் எதுவும் மாத்தணுமா? இல்ல வேணாம், நீங்க உங்களுக்கு பிடிச்சத பாருங்க. சரி சரி, நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். ஞான சூனியம் போல இருக்கு, இசை அறிவே இல்லை. நம்ம பாப்போம். டேய் நில்றா. என்னப்பா? எங்கடா கிளம்பிட்ட? தாத்தா இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு தறி நெய்றாருல்ல, அவருக்கு உதவி பண்ணலாம்ல. என்னத்த உதவி பண்றது? அவரும் வருஷக்கணக்கா தறி போட்டுட்டு இருக்காரு. மாசம் 3 புடவை தான் நெய்ய முடியும். ஏண்டா வருஷக்கணக்கா இப்படி தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலமெல்லாம் தாத்தா தறி ஓட்டி என்ன பண்ணாரு? ஒரு புடவைக்கு 1000-2000 தான் வருது. மாசம் பூரா தறி ஓட்டினாலும் 3 புடவைக்கு மேல ஓட்ட முடியுமா? ஆனா ஒரு புடவையை எடுத்துட்டு போய் நம்ம கிட்ட வாங்கி 20,000-30,000 வெளியில விக்கிறாங்க. அரசாங்கத்தோட உதவியால தான் சாதாரண வீதியா இருந்த இந்த தெரு பட்டு வீதியா மாறி இருக்கு. எதுக்காக? இந்த தொழிலை யாரும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். இதை விட்டுட்டு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்த்தா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். டேய், இதுல பணத்தை மட்டும் பார்க்க கூடாதுடா. மற்ற யாரு வேணாலும் ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் பண்ணலாம். ஆனா நாம இந்த பட்டு தொழில் மட்டும்தான்டா பண்ண முடியும். இந்த பாரம்பரிய தொழிலாம் உங்களோட வச்சுக்கோங்க. நான் ஐடி கம்பெனில போய் வேலை பார்க்க போறேன். சரிப்பா, எங்க அப்பா அம்மா எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து இதை நாங்கள் வேலையாக பார்க்கல, சாமி மாதிரி பார்க்குறோம். ஒவ்வொரு வீட்டு விசேஷத்துலேயும் நம்ம நெஞ்ச புடவையை கட்டிக்கிட்டு வருவாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்ம உடம்புல உள்ள வலியெல்லாம் பறந்து போயிடும். இந்த மண்ணுக்குள்ள பெருமை காஞ்சிபுரம் பட்டுச்சேலை. அது நெய்கிற குடும்பத்தில் நீ பிறந்திருக்க, அதை நினச்சி நீ பெருமைப்படணும். ஆமா ஆமா, என்னத்த பெருமைப்பட? இந்த தொழிலாம் உங்களோடையும் அப்பாவோடையும் போட்டோம். என்ன ஆளை விடுங்கப்பா, நான் போறேன். என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறான்? சரி விடுப்பா, இந்த காலத்து பையன் இப்படி தான் இருப்பான். புடவையை நெஞ்சு அம்மாட்ட கொடுத்துருக்கேன், அதை வாங்கிட்டு போய் வீரமணி சில்க்ஸில் கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வந்துருப்பா. சரிப்பா. அம்மா, அந்த புடவை எடுத்துட்டு வாமா. இந்தப்பா, இதை கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வாப்பா. நம்ம வீட்டு சமயக்கட்டில் டப்பாலாம் காலியா கிடக்கு. சரிம்மா, வாங்கிட்டு வரேம்மா. இது எப்போ முடியும்னு சொல்லுங்கப்பா. இது 2 வாரத்தில் முடியும்னு சொல்லுப்பா. சரிங்கப்பா. சரி. என்னடா இது வேலைக்கு ஆகுமா? என்னன்னு இது எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி பழைய டிசைன் இதெல்லாம். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? எல்லாம் லேட்டஸ்ட் டிசைன் தம்பி. லேட்டஸ்டா? லேட்டஸ்ட்டை பத்தி எங்களுக்கு சொல்லி தெரியா நீ? யோ, நாங்கெல்லாம் சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, ஃபாரின் வரைக்கும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்யா. எங்களுக்கு சொல்லித்தர லேட்டஸ்ட்டை பத்தி. டேய், என்னடா சும்மா வளவலான்னு பேசிக்கிட்டு? இதுக்கு எவ்வளவு கொடுக்கலான்னு சொல்லு, முடிச்சு விட்டு போலாம். அண்ணா, புடவைக்கு 1000 ரூபான்னு போட்டு கொடுத்து அனுப்புன போட்டோம். 1000 ரூபாயா? என்ன தம்பி அநியாயமா இருக்கு? ஒரு புடவை 3000 ரூபாங்க. மொத்தம் 4 புடவை. போன மாசம் 2 கொடுத்துருக்கேன், இப்ப 2 கொடுத்துருக்கேன்.
மொத்தம் 12,000 ரூபாய் வரணும் தம்பி. 3000 ரூபாயா? என்னையா விளையாடுறியா நீ? ஆமாங்க ஐயா, இந்த 3000 ரூபாவோட கடந்த 5 வருஷமா இதே ரேட்ல தாங்க வாங்கிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா, கொஞ்சமாவது ஏத்தி கொடுங்க ஐயா, அப்பதான் எங்க வாழ்க்கையும் ஓடும். யோ, என்ன விட்ட பேசிக்கிட்டே போற நீ? உனக்கு ஒன்று தெரியுமா? போன தடவை நீ கொடுத்த புடவை எல்லாம் டேமேஜ். டேமேஜா? என்னங்க ஐயா சொல்றீங்க? யோ, இங்கிலீஷ்ல பேசுறேன், தமிழ்ல தானே பேசுறேன். டேமேஜ் பீஸியா? ஐயா, நான் கொடுத்த புடவை நல்ல புடவை தாங்க ஐயா. யோ, அப்ப நான் என்ன போய் சொல்றேனா? என்ன விட்ட வயசு பேசிட்டே போற நீ? 3000 கொடு, 4000 கொடு. யோ, வெறும் 1000 ரூபா வாங்கிட்டு போ. இந்த பாரியா, ஒரு நிமிஷம் பாரு. டிசைன் எப்படி இருக்கு? எவ்வளவு ஃபேன்சியா இருக்கு? எங்க பவர் ரூம்ல பண்ணது எப்படியா இருக்கு? 1000 ரூபா ஒர்த்து. ஆனா இது என்ன விலைக்கு வித்து காட்டுறேன் பாக்குறியா? ஐயா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இது டூப்ளிகேட் ஐயா. டூப்ளிகேட்? 1000 ரூபா ஒர்த்து. ஆனா இது என்ன விலைக்கு வித்து காட்டுறேன் பாக்குறியா? ஐயா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இது டூப்ளிகேட் ஐயா. டூப்ளிகேட்டா? ஆமா ஐயா. ஓ, மட்டமான நூல்ல பண்ணது ஐயா. பார்க்க ரொம்ப டிசைனா தெரியும், ஆனா ரொம்ப நாளைக்கு வராது ஐயா. ஆனா நான் கொடுத்த புடவை 5 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஐயா. 5 வருஷம் கழிச்சு வித்தா கூட முக்காவாசி காசு வந்துரும் ஐயா. அப்போ நாங்க டூப்ளிகேட் புடவை போடுறோம், நீங்க தான் ஒரிஜினல் போடுறீங்க, அப்படிதானே? சரியா, அப்படியே வச்சுக்கிறோம். வாங்குறவங்களுக்கு தெரியுமா இது டூப்ளிகேட்னு? இப்ப வித்து காட்டுமா எல்லாத்தையும்? ஆனாலும் இது தப்பு தானே ஐயா. தப்பு ரேட்லாம் நீ பேசாத. சரியா, உன் பார்வையில் இந்த புடவை மட்டங்கிறல்ல, உன் முன்னாடியே இந்த புடவையை என்ன விலைக்கு வித்து காட்டுற பாக்குறியா? ஏய், கூப்பிடுற அந்த கஸ்டமரை. மேடம், ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க மேடம். அதோ வரேன். தள்ளி இல்லையா? வாங்க மேடம், உட்காருங்க. என்ன புடவைலாம் பார்த்துட்டீங்களா? நல்லா இருக்கு, பாத்துக்கிட்டு. அது சரி, நீங்க ஃபேன்சியா புடவை வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, இந்த புடவையை பாருங்க, இப்பதான் வந்திருக்கு. இந்தாங்க, இதை பாருங்க, 3000 ரூபா. இந்தாங்க, இது 5000 ரூபா. ரெண்டையும் பாருங்க. நல்லா இருக்குல்ல? இது விலை கம்மியா இருந்தாலும் பிரைட்டா இருக்கு. இது வேண்டாங்க, இதே எடுத்துக்கிறோம். ஓகேம்மா, நல்லதுமா. மற்ற டிசைன்லாம் பாருங்க. மற்ற புது டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஒண்ணா சேர்த்து பில் பண்ணலாம். சரிங்க. பாருங்க மேடம், பாருங்க. நல்லது. பாத்தியா, அந்த புடவையை பார்த்து டூப்ளிகேட் ஒரிஜினல் இல்லைன்ற. உன் புடவையும் எங்களுக்கு வேண்டாம், உன் கூட பிஸ்னஸும் வேண்டாம், நீ கிளம்பு. ஐயா, நான் பேசுனதுக்கு மன்னிச்சுக்கங்க. எங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஒலை போட்டு வச்சிருக்காங்க, அரிசி வாங்கிட்டு போவேன். யோ, நீ அரிசியை உலையில போடு, இல்ல வாய்க்கு அரிசியா வாயில போடு. முதல்ல நீ கிளம்பியா? ஐயா, போன மாசம் கொடுத்த புடவைக்காவது காசை கொடுங்க ஐயா. போன மாசம் கொடுத்ததா? ஓ, விற்காத புடவைக்கு நான் எதுக்கே காசு கொடுக்கணும்? நீ தான் சொன்ன நான் மட்டமான புடவை விற்கிறேன்னு. உனக்கெல்லாம் வியாபாரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. 1000-2000 காசு வாங்குறவனி நீ எல்லாம் பிசினஸ் பத்தி பேசுற. கிளம்பு முதல்ல, கிளம்பியா. இந்த புடவைக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, போன மாசம் கொடுத்த புடவைக்காவது காசை கொடுங்க ஐயா. யோ, டேமேஜ்னு சொல்றேன் இல்லையா? ஐயா, அது டேமேஜ் எல்லாம் இல்லையா, நான் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சரி, ஒரு நிமிஷம். இதானே நீ கொடுத்த புடவை? இது போன மாசம், இது இப்போ கொண்டு வந்தது. இந்தா, எடுத்துட்டு கிளம்பு. ஐயா, 6 மாசம் உழைப்பியா, குடும்பமே பட்டினி கிடந்து உழைச்சது ஐயா. தயவு செஞ்சு காசை கொடுங்க ஐயா. யோ, சொல்றேன்ல, உன் புடவை தானே, எடுத்துக்கிட்டு போ. ஊர்ல 1000 பேர் இருக்காயா. ஐயா, புடவையை வாங்க மாட்டேயா, கை நீட்டி வாங்கிட்டு புடவைக்கு காசு தர மாட்டேங்கிறீங்க. யோ, சும்மா பேசிட்டு வெளில போயா. சும்மாரா, கஸ்டமர் இருக்காங்கல்ல. என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கஸ்டமர் அது. இரு 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 இரு. ஐயா, காசை கொடுங்க ஐயா. இரு இரு. இப்போ உனக்கு காசு தானே வேணும்? உன் புடவை நானே வாங்கிக்கிறேன், வா, காசு எடுத்து தரேன். அட வா, வாடா.
கட்டாத. ஆயில சொன்னா காசு கேட்க காசு மாட்டேன். வாயில போடணும். புடவை வேணா. அடி உதவுறா. கையை விடுங்க, கையை விடுங்க. என்னங்க நடந்தது? என்ன? ஐயா புடவை நெஞ்சு கொண்டு வந்து கொடுத்த ஐயா, அதை வாங்க மாட்டேன்னு சொன்னாரு. போன மாசம் கொடுத்த புடவைக்கு காசும் கொடுக்கல. மாசம் முழுக்க வச்சிருந்துட்டு இப்ப போய் டேமேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. டூப்ளிகேட் எல்லாம் போட்டு வித்துட்டு இருக்காருயா. ஏய், வார்த்தை அளந்து பேசு. இன்னொரு வாட்டி டூப்ளிகேட்னு சொல்லிட்டு இருந்த பிச்சிடு பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யாரை கேட்டு கலப்பட சரக்கெல்லாம் விக்கிறீங்க? ஏய், இது என்னோட கடையா? இங்க என்ன விற்கணும், வாங்கணும், யாருக்கு கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியுயா. உன் பஞ்சாயத்தெல்லாம் சங்கத்தோட வச்சுக்க. இந்த பாருங்க, சங்க உறுப்பினர் ஒருத்தர் ரோட்ல போட்டு அடிக்கிறீங்க. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன் என்ன பண்ணுவீங்க? என்ன பெரிய சங்க உறுப்பினர்? உங்களுக்கு தான் சங்கம் சட்டம் எல்லாம். இங்க நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க சொல்றதுதான் தீர்ப்பு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, போங்க. நீ சின்ன பையன், நீ சுமாரு. இதை பாரு சடகோப்பன், புடவை வேண்டான்னு சொன்னா அதை அவர்கிட்ட மரியாதை ரிட்டர்ன் பண்ணிடு. எதுக்கே அவன் படம்லாம் எங்களுக்கு வந்து வாங்கிட்டு போய் சொல்லு. வாடா. இந்த பாருங்க, அவன் கொடுக்குற புடவையை வாங்கிட்டு போய் என் தம்பி சண்முகத்துக்கிட்ட கொடுங்க. அவன் ஒரு நல்ல ரேட் போட்டு வாங்கிப்பான். சரியா? ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. தம்பி, நாளுக்கு நாள் இவங்க அராஜகம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இவங்க மேல சங்கத்துல ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். வேற வழியே இல்லை. பானு, பானு. என்னம்மா? ஏய், என்னடி ட்ரெஸ் இது? ஏன் இதுக்கு என்ன? இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் சாரி விட டீசெண்டா தானேமா இருக்கு? கல்யாணம் ஆனவங்க புடவைதாம்மா கட்டுவாங்க. மா, நான் கல்யாணம் தானேமா பண்ணிக்கிட்டேன், கன்னியாஸ்திரியா ஆயிட்டேன். அதுக்கு இல்லம்மா, மாப்பிள்ளை ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு. அவர் அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. அவர் அப்படியே தப்பா நினைச்சுக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ போய் உன் வேலையை பாருப்போ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை அங்க தனியா நின்னுட்டு இருக்காரு. உன் அண்ணனை பத்தி உனக்கே தெரியாதா? அவன் பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். வா, மாப்பிள்ளையோட உட்காந்து பேசிட்டு இரு. வா, இல்ல மாப்பிள்ளை மேல அனுப்பி வைக்கவா? மா, அவர் இஷ்டப்படி இருக்க விடு. அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் மேல வர போறாரு, இல்லன்னா கீழே இருக்க போறாரு. நீ அவரை போட்டு தேவையில்லாம டார்ச்சர் பண்ணாத. நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. இந்த காலத்து பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே கடவுளே.